Hi students, நம்ம இந்த வீடியோல quadratic polynomialல alpha beta basing questions எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஒரு quadratic polynomial கொடுத்துட்டு ஆல்பாவும் பீட்டாவும் அதோட ரூட்ஸா இருந்தா இதுல இருக்க மாதிரி questions எந்த டைப் வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இதை வந்து பேசிக்கா ஆன்சர் பண்றதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சாலே தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இதை டைரக்டா ஃபார்முலாக்கு எப்படி கொண்டு போறது அப்படின்னு பாருங்க. முதல்ல a plus b the whole squared வந்து a squared plus b squared plus 2ab னும் அதே மாதிரி a minus b the whole squared a squared plus b squared minus 2ab னும் நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்தே படிச்சிருக்கோம். இப்போ எப்பவுமே வந்து ஒரு குவாட்ரேட்டிக் பாலினாமியலும் ஆல்ஃபா அண்ட் பீட்டாவும் கொடுத்தா கொஸ்டின்ல இருந்து நம்மளால ரெண்டு விஷயம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒன்று ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா வந்து சி பை ஏ அப்படின்றத வச்சு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் டைரெக்டாக நம்ம எழுதலாம். மற்றபடி இதில் எந்த டேர்ம்ஸையும் நம்மளால டைரெக்டாக ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிக்க முடியாது. அதனால எல்லா கொஸ்டினையும் ப்ளஸ் ஃபார்முக்கும் இல்லை மல்டிப்ளிகேஷன் ஃபார்முக்கும் நம்ம கொண்டு வரணும். இப்போ பாருங்க, முதல் கொஸ்டின் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டிருக்காங்க, அதாவது ஏ மைனஸ் பி கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ பிளஸ் பியோட ஃபார்முலா, இது ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா. ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் 2ab வந்திருக்கு, இங்கே மைனஸ் 2ab வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல மைனஸ் 2ab நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஃபார்முலா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயராக கன்வெர்ட் ஆகும் இல்லையா. அதனால இந்த ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் ஆட் மைனஸ் 4ab பண்ணுங்க. ஏன் மைனஸ் 4ab ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் இது மைனஸ் 2ab மாறும். அப்போ இது a plus b the whole squared minus 4ab equal to a squared plus b squared plus 2ab கூட ஒரு minus 4ab நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கம் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா a plus b ab ரெண்டத்தோட வேல்யூமே நம்மளால கொஸ்டின்ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். இதில் இவங்க ரெண்டு பேரும் சப்ட்ராக்ட் ஆயிட்டாங்கன்னா a squared plus b squared minus 2ab வந்துடும். இது யாரோட ஃபார்முலா? a minus b the whole squared ஃபார்முலா. அப்போ a minus b the whole squared அப்படின்றத நம்மளால எப்படி எழுதிக்க முடியும்னா a plus b the whole squared minus 4ab அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டிய ஃபார்முலா. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கேட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இதில் a வர இடத்துலலாம் ஆல்ஃபா, b வர இடத்துலலாம் பீட்டா போடுறேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா the whole squared equal to ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதணும். இது இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் இல்லையே மேம்னா ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் நம்ம ரூட் ஃபார்மில் எழுதிக்கலாம். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரெண்டாவது பாருங்கள் கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு. அப்ளிகேஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். முதல்ல இது எல்லாத்துக்கும் ஃபார்முலா டெரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேட்குறாங்கன்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாவில் இருக்க இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் வேணும்னா இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 2ab அந்த பக்கம் போகும். அப்போ அது மைனஸ் 2abன்னு வரும். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு எழுதிட்டோம்னா அதுதான் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயருக்கான ஃபார்முலா. இதை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை கண்டுபிடிச்சி முடியும். ஏக்கும் பிக்கும் பதிலாக ஆல்ஃபா பீட்டான்னு அப்ளை பண்ணுறாங்க, அவ்வளோதான். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும் இந்த கொஸ்டினை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள், ஆல்ஃபா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே ஃபார்மேட்டில் ஆல்ஃபான்ற இடத்துல ஒரு ஆல்ஃபா ஸ்கொயர்டும் பீட்டான்ற இடத்துல ஒரு பீட்டா ஸ்கொயர்டும் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதுதான் ஆல்ஃபா பவர் 4 பிளஸ் பீட்டா பவர் 4. இதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். அண்ட் ஆல்ஃபா வர இடத்துல ஆல்ஃபா ஸ்கொயர், பீட்டா வர இடத்துல பீட்டா ஸ்கொயர். அப்போ இங்கே முதல்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவில் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் இப்படின்னு கிடச்சிரும். இதில் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஸ்கொயர் பண்ணி இப்படி எழுதணும். இதுதான் பவர் 4ஓட பேசிக் ஃபார்முலா. ஸோ இப்படி தான் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கியூபிக் ஃபார்ம் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் கேட்பாங்க. மற்ற எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக டெரைவ் ஆகுது. ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் கேட்டாங்க அப்படின்னா சின்ன கிளாஸில் படித்த ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்முலாலேருந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபை வந்து ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab ஏ ப்ளஸ் பின்னு எழுதுவோம்ல. இதில் இருக்க இந்த ப்ளஸ் ஃபார்ம் அந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸில் வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூபோட வேல்யூ. இதில் ஏக்கு பதிலாக ஆல்ஃபாவும் பிக்கு பதிலாக பீட்டாவும் போட்டோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் கிடைக்கும். அப்போ ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் எப்போ கேட்டாலும் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் கொடுத்துருக்க பாலினாமியல். இதை எழுதிட்டு அவங்க ஆல்ரெடி கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க ஆல்ஃபாவும் பீட்டாவும் அதோட ஜீரோஸ்னு. அப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம்.
ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ்னா ஆல்ஃபா பீட்டான்னு அர்த்தம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா என்ன? மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட்டுக்கு சி பை ஏ. இதில் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மட்டும் -2 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ மைனஸ் பி பை ஏ, இது சி பை ஏ, இதான் நம்மளோட வேல்யூ. -1/1 அப்படின்றத நம்ம -1ன்னு எழுதிக்கலாம். -2/1ன்றதை நம்ம -2ன்னு எழுதிக்கலாம். அப்போ எங்கெல்லாம் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வருதோ -1 போடணும், எங்கெல்லாம் ஆல்ஃபா பீட்டா வருதோ அங்கெல்லாம் -2ன்னு போடணும். முதல் கொஸ்டின், ஆல்ஃபா மைனஸ் பீட்டா வேணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நமக்கு -1 கிடச்சிருக்கு. -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -2 கிடச்சிருக்கு. இப்படி எழுதிடணும். 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 கிடைக்கும். அப்போ √9 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது. ஸோ 9 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3ன்னு ஆன்சர் வரும். அதுதான் நம்மளோட ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ. ரெண்டாவது கொஸ்டின், ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம ஆல்ரெடி -1 ஃபைன் பண்ணியிருக்கோம். -2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு -2ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 2s are 4, ஆட் பண்ணால் 5ன்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு நம்ம 5ன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதையும் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஆல்ஃபா பார் 4 ப்ளஸ் பீட்டா பார் 4 வேணும்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா ஸ்கொயர் நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ 5. ஸோ 5 ஸ்கொயர் பண்ணிவிட்டு 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -2 கொடுத்துருக்காங்க, அதையும் ஸ்கொயர் பண்ணணும். 5 5s are 25, -2 இன்ட்டு -2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ 25 -8 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ 17 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். இது பாருங்கள், இது மாதிரி டேரெக்டாக ஃபார்முலா இல்லைன்னா அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ரெண்டுத்துல என்ன காமன்னு பாருங்கள். ரெண்டுத்துலையுமே ஆல்ஃபாவும் இருக்குது, ரெண்டுத்துலையுமே பீட்டாவும் இருக்குது. வெளியில் எடுத்துட்டோன்னா இதில் ஒரு பீட்டா பேலன்ஸ், இதில் ஒரு ஆல்ஃபா பேலன்ஸ். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ ஆல்ரெடி கொஸ்டினில் -2ன்னு இருக்குது. அடிஷன் வேல்யூ -1 இருக்குது. மல்டிபிள் பண்ணால் 2 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அவங்க கேட்டிருக்காங்க 1/α + 1/β அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடிஷனில் இருக்குது ஃப்ராக்ஷன்ஸ், டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எல்சிஎம் எடுப்போம் நம்ம. ஸோ பீட்டா இன்ட்டு 1 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். மேலே வந்து சம் வேல்யூ, கீழே ப்ராடக்ட் வேல்யூவை கேட்டிருக்காங்க. மேலே சம் வேல்யூ -1, ப்ராடக்ட் வேல்யூ -2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கேன்சல் பண்ணால் 1/2 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆல்ரெடி 1/α + 1/β நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா இதை அப்படியே கூட எழுதிக்கலாம். இல்லைனா திருப்பி இந்த மாதிரி எல்சிஎம் எழுத பீட்டா ப்ளஸ் α/α பீட்டான்னு கிடைக்குது. இங்கே -α/β இருக்குன்னு எழுதிக்கோங்க. அடிஷன் வேல்யூ -1, ப்ராடக்ட் வேல்யூ -2. இது -α/βன்னு போடணும். ஆல்ஃபா பீட்டா -2ன்னு கொஸ்டினில் இருக்குது. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே மைனஸ் கட் ஆகிடுச்சுன்னா 1/2 ப்ளஸ் 4ன்னு வரும். 4 4/1ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1 1s are 1, 2 4s are 8, டினாமினேட்டரில் 2 இருக்குது. இப்போ 1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 9/2 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சாரி சில்ட்ரன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே 2 தான் இருக்குது. எல்சிஎம் எடுத்ததுக்கப்புறம் இங்கே 4 கிடச்சிருக்கும். 4 + 1 5/2 அப்படின்றது தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 7th கொஸ்டின், 1/α - 1/β கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுக்கணும். பீட்டா இன்ட்டு 1 பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 ஆல்ஃபா, கீழே ஆல்ஃபா பீட்டான்னு வரும். ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் டிஃப்ரெண்ட் நம்பர். நம்ம ஆல்ரெடி ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கண்டுபிடிச்சோம், 3ன்னு கிடச்சிது. இப்போ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா வேணும் அப்படின்னா மைனஸில் இருக்கவங்களே இப்படி பிளேஸ் மாற்றும் போது நமக்கு ஒரு மைனஸ் சைன் வெளியில் வரும். எப்போவுமே ஆக்சுவலாக இங்கே மைனஸ் வரும், = 3ன்னு எழுதிக்கலாம். அப்போ பீட்டா மைனஸ் ஆல்ஃபா = ரெண்டு பக்கமும் மைனஸால் மல்டிபிள் பண்ணால் இந்த மைனஸ் போயிடும், இங்கே மைனஸ் கிடைக்கும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபாவும் ஒன்று தான். அடிஷனில் இருக்கும்போது மாற்றி எழுதிக்கலாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனால் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவும் சேம் நம்பர் கிடையாது. மைனஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வராது. ஸோ இந்த மாதிரி மாற்றி எழுதணும் அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு மைனஸை வெளில எடுக்கணும். அப்புறம் அந்த மைனஸை இந்த நம்பருக்கு கொடுத்துடணும். ஸோ பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ -3ன்னு எழுதிக்கோங்க. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ கொஸ்டின் ஆல்ரெடி -2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மைனஸை கேன்சல் பண்ணால் 3/2 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இதெல்லாம் நம்ம ஃபைன் பண்ண ரிசல்ட். கடைசியாக அவங்க கேட்டிருக்கிறது α³ + β³. α³ + β³ நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா இந்த மாதிரி டெரைவ் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக -1 கண்டுபிடிச்சிருக்கோம். க்யூப் -3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக -2 மல்டிபிள் பை
ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு பதிலாக கொஸ்டினில் -1 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இங்கே -1 அப்படின்னு எழுதணும். -1 கியூப் பண்ணால் -1 × -1 × -1 -1 தான் வரும். ஸோ -3 இன்ட்டு இவங்களை மல்டிபிள் பண்ணால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் +2ன்னு கிடச்சிரும் ஃபஸ்ட்டு. அப்புறம் -1 3 2s are 6 வெளியே மைனஸ் இருக்கிறதுனால -6 வந்திருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -7 -7 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.